கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்கென்று சங்கீதம் 91 3ஆம் வார்த்தையை நாம் தெரிந்து கொள்வோம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த சங்கீதம் 91 பார்த்தால் அது பலர் இது யார் எழுதினது அப்படின்றது அதில் எழுதலை. ஆனால் சிலர் என்ன செய்கிறாங்க, இது மோசே எழுதினது அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் ஆசாப் என்கிற ஆலய பாடகன் எழுதினது என்று சொல்கிறாங்க. ஆனால் இதனுடைய நடைமுறைகள், இதனுடைய காரியங்கள் எல்லாம் மோசே எழுதினது போல் தெரிகிறது. இந்த மோசையுடைய எகிப்து தேசத்திலிருந்து விடுவிக்கும் போது, எகிப்து தேசத்திலிருந்து கிளம்பி வரும்போது அங்கே நடக்கிற சம்பவங்களை மையமாக வச்சு எழுதினது போல இருக்கிறது. இதில் நாம் எல்லாத்தையும் பார்ப்பதை காட்டிலும் ஒரு வசனத்துடைய காரியங்களை பார்ப்போம். அதில் சொல்கிறார், இந்த சங்கீதத்தை 3 விதமாக பிரிக்கலாம். முதலாவது 2 வசனங்கள் கர்த்தரை அறிந்திருக்கிறதை ஒரு மனிதன் சொல்லுகிறான். அதன் பிறகு ஒரு 5, 6, 7, 8 வசனங்களிலே அவர் நம்மை காப்பாற்றுகிறதை சொல்கிறாங்க. கடைசியாக 2 வசனங்கள் கர்த்தர் எனக்கு எப்படி உயர்வை தருகிறார், கர்த்தரை நான் அறிந்திருக்கிறதுனால எனக்கு என்ன பலன் அப்படின்றத கடைசி 2-3 வசனத்தில் சொல்கிறார். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது 3ஆம் வசனம் மாத்திரம். இந்த 3ஆம் வசனத்தில் சொல்கிறார், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார். அவர் சொல்கிறார், வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்பு வைப்பார். அப்போ இந்த வேடன் யார் என்று சொல்லி பார்த்தால், இந்த வேடனை பிசாசாக சித்தரிக்கிறார். கண்ணி, வேடனுடைய கண்ணிக்கு கண்ணி என்னவென்றால் அவனுடைய தந்திரங்களை குறிக்கிறது. அவன் நமக்கு வைத்திருக்கிற ட்ராப், அவன் நமக்கு வைத்திருக்கிற கண்ணி தந்திரங்கள் அப்படின்னு சொல்லணும். பிசாசுக்கு வேதத்தில் அநேக பெயர்கள் உண்டு. அதில் பல பெயர்கள் உண்டு. அதில் பார்த்திங்கன்னா வேடன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல, இந்த சங்கீதத்தில் மாத்திரம். அப்புறம் பார்த்திங்கன்னா திருடன்னு சொல்லப்பட்டிருக்கு, பொல்லாதவன்னு சொல்லப்பட்டிருக்கு, நாசக்காரன் சொல்லப்பட்டிருக்கு, மோசக்காரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, கண்ணி வைக்கிறவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, தந்திரக்காரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் வகை தேடுகிறவன், நம்மளை எப்படிலாம் அவன் சாய்ப்பதற்கு, நம்மளை மோசம் போக்குவதற்கு வகை தேடுகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேடனுடைய கண்ணி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த கண்ணி வைக்கும்போது அதிகமாக நம்ம மிருகங்களுக்கு கண்ணி வைக்கிறத பார்த்துருக்கலாம். அது எல்லாமே அந்த மிருகங்களுக்கோ அல்ல மற்ற எதை பிடிக்க போகிறாங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே தெரியாமல் வைக்கிறது. அதனுடைய கண்களுக்கு தெரியாது, தெரிஞ்சால் அந்த பக்கம் போகாது. அப்போது மீன்களுக்கு பார்த்திங்கன்னா வலைகளை விரிக்கிறோம். மீனுக்கு தெரியுமா? தெரியாது. அது வலையில் மாட்டிக்குது. 2வது, கிளிகளுக்கு அதுகளுக்கெல்லாம் ஒரு சுருக்கு என்று சொல்கிறதான ஒரு பை, அதில் தானியங்களை போட்ட உடனே அது கிளிகள் சாப்பிடும். அது உடனே கயிறு இழுத்துருவாங்க. ஸோ அது சுருக்கு என்று சொல்லுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா கண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு இடத்துல மறைவாக வச்சுருவாங்க. அந்த மிருகங்கள் அங்கிட்டு போகும்போது அதில் கால் மாட்டிக்கும். கால் மாட்டிக்கிச்சு அப்படின்னா அந்த வேடன் எடுத்தால் தான் உண்டு, வேறு யார்ட்டையும் அந்த சாவி கிடையாது. அப்படி ஒரு கண்ணி மறைவாக வைக்கிறவன். அடுத்தது பார்த்திங்கன்னா மிருகங்களுக்கு, பெரிய மிருகங்களுக்கெல்லாம் குழி வெட்டுவான். குழி வெட்டி அதில் மூடின மாதிரி இலைத்தலைகள்லாம் வச்சு அதில் ரொம்ப பார்க்குறதுக்கு வித்தியாசம் தெரியாத மாதிரி செஞ்சுடுவான். அப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா தூரத்துலேருந்து யானையோ மற்றபடி புலி, சிங்கம், இதெல்லாம் யானை இதெல்லாம் அது சாப்பிட்றதுக்கு உண்டான மிருகங்களுக்கெல்லாம், அந்த புலி சிங்கத்துக்கெல்லாம் மாம்சத்தை கூட வச்சுருப்பான். சில நேரத்தில் அதுக்கு பிரியமான இன்னொரு மிருகத்தை கொண்டு கட்டி வச்சுருப்பான். யானைக்கெல்லாம் தலைகள், இலைத்தலைகள் போட்டு அதுக்கு என்ன தேவையோ அதை வச்சுருப்பான். இதெல்லாம் அந்த மிருகங்களுக்கு தெரியாது. அது எதாச்சியாக வரும், அதில் மாட்டிக்கும், குழியில் விழுந்துடும். இப்படி எல்லாமே மிருகங்களுக்கு தெரியாமல் செய்கிறது. சரி, நமக்கு என்ன வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னால், நமக்கு தெரிந்தே வச்சிருக்கிறான். நமக்கு தெரியும், தெரிந்தே வச்சிருக்கிறான். ஒரு முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் 40 நாள் உபவாசம் இருந்து சாப்பிடாமல் இருந்து அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் ஜெபத்தை கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான், நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகளை பார்த்து அப்பன்னு சொல்லுங்கள்
சாப்பிட வேண்டியது, எது கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய தியானத்தை கலைக்கிறதுக்கு, அவருடைய அந்த உபவாசத்தை கலைக்கிறதுக்கு உண்டான காரியங்கள் அவர் அவர் பசி எடுக்கும்போது அப்படி சொல்லுகிறதை பார்க்குறோம். இது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நாம் மாட்டிக்கொண்டிருக்கிற உணவு பழக்க வழக்கங்களே சொல்லுகிறது. பலவிதமான தவறு அப்படின்னு சொல்லி அந்த உணவை சாப்பிட்றோம். இதை நமக்கு வைத்திருக்கிற கண்ணி. நாம் எதிர்பார்த்து சாப்பிட்றது, அதாவது எது உடம்புக்கு நல்லது அப்படின்னு சாப்பிட்றதை காட்டிலும் இது தவறு, இது உடம்பு கெடுதல் அப்படி சொல்லி தெரிஞ்சே சாப்பிட்றோம். அப்படி ஒரு உணவு பழக்க வழக்கத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம், சாப்பிட்றோம். ரெண்டாவது, அவன் என்ன செய்ய, அவனை கூட்டிகிட்டு போய் உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான சகல ராஜ்யங்களையும் அவருக்கு காண்பிக்கிறான். ரெண்டாவது, அதனுடைய மகிமையை காண்பிச்சுட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், இது எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ நீங்கள் எனக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு இதை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்குறோம். அப்போ ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அப்பாலப்போ சாத்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே மகிமையும் கனத்தை செலுத்த வேண்டும் அப்படின்றது சொல்கிறாரு. மூணாவது பார்த்தீங்கன்னா, பெருமையான ஒரு வாழ்க்கை காரியங்களை காட்டுறோம். ஆலயத்தோட உயரத்தில் உட்காந்து நீங்கள் எங்கேருந்து குதிங்க, உங்களுக்கு தான் தூதர் இருக்காங்களே காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லி குதிங்க, நீ தேவனுடைய குமாரன் அல்லவா அப்படின்னு ஒரு பெருமை ஆவியை அவன் புகுத்த பார்த்தான். அப்படி சொன்னால், உன் தேவனாய் கர்த்தரை பற்றி பாராதிருப்பாயாக அப்படி சொல்ல. இந்த மூணு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய விதவிதமான ஆசைகளின் அடிப்படையிலே உணவுகள் இன்றைக்கு செய்யப்பட்டு வருகிறது. அது முதலாவது, நமக்கு என்ன கண்ணி வைத்திருக்கிறான், ஆசையை விதைத்திருக்கிறான், தெரிந்தே செய்கிறான். தவறான ஆசைகளுக்கு உட்படுகிற மக்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. தவறான ஆசைகளுக்கு, மிருகங்களுக்கு தெரியாமல் கண்ணி வைத்திருக்கிறான். ஆனால் நமக்கு தெரிந்து வைத்திருக்கிறான். ஆசையான உணவுகள் மூலமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணுறது, அதில் மாட்டிக்கொள்கிறது. ரெண்டாவது, ஆடம்பரமான வாழ்க்கை. இது போய் உலக ராஜ்யங்கள் எல்லாம் காண்பிக்கிறாள். அதுக்கு என்ன, ஆடம்பரமான வாழ்க்கைக்குள் வந்திருக்கிறோம். ஆடம்பரமான வாழ்க்கை, இப்படித்தான் வாழணும், இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு காரியங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வாழ்க்கை வாழ வேண்டாம் என்று சொல்லவே இல்லை. வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை. வேதம் ஆரம்பத்தில் சொல்லுறது, புருஷனுடைய துணிமணிகளை பெண்கள் அணியக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கி எப்படி போய் மாட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள், நம்ம பார்த்தாவே தெரியும். ஸோ ஆடம்பரமான வாழ்க்கைக்கு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. பெரும்பாலும் மக்கள் என்ன செய்கிறாங்க, ஆடம்பரமான வாழ்க்கைக்கு எதிர்பார்த்துட்ருக்காங்க, ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. மூன்றாவது, பெருமையான ஒரு வாழ்க்கை வாழணும். பெருமையான ஒரு வாழ்க்கை, பட்டோபரமான வாழ்க்கை. இப்படி ஒரு வாழ்க்கை இந்த மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒரு நேரம் இருக்குதா? எங்கேயாவது கர்த்தரை நோக்கி பார்க்கறதுக்கு நேரம் இருக்குதா அப்படின்னு சொன்னால் இல்லை. அவன் கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கறதுக்கு இடம் கொடுக்கவே மாட்டான். அவன் கொடுக்கறதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், உலகத்தில் வாழ்ந்துக்க, என்ன வேணாலும் சாப்பிடு, என்ன வேணாலும் அனுபவிச்சுக்க, எல்லாத்தையும் பெருமையாக வாழு, கர்வமாக வாழு அப்படின்னு சொல்லி தருவான். ஸோ இதுதான் நமக்கு வைத்திருக்கிற கண்ணி. இது எல்லாமே நாம் கடவுளை தேடக்கூடாது என்றதிலே மையமாக வைத்து செய்கிற காரியம். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடக்கூடாது என்று சொல்லி வைத்திருக்க காரியம். அப்போ இந்த வேடனுடைய கண்ணியை நாம் உடைக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் நமக்கென்று நியமித்திருக்க வாழ்க்கை. ஒரு முறை தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ இவர்கள் 4 பேரும் பாபிலோன் தேசத்தில் இருக்கும்போது அந்த ராஜாவோட உத்தரவு என்ன அப்படின்னு சொன்னால், நான் சாப்பிட்ற சாப்பாடு தான் சாப்பிடணும், நான் சாப்பிட்ற சாப்பாடு தான் இந்த 4 பேருமே சாப்பிடணும், ராஜகுமார்கள்லாம் அப்படி தான் சாப்பிடணும் அப்படின்னாங்க. அதில் தானியேல் முன்னின்று, உங்கள் சாப்பாடு எனக்கு வேண்டாம். இவர் எருசலேம் பாபிலோன் தேசத்துக்கு சிறைபிடித்து போனவர். இவர் என்ன செய்கிறார், எனக்கு அது வேண்டாம், ஏனென்றால் எங்களுக்கு ஒரு பட்டியல் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, இன்னது சாப்பிடணும், இன்னது சாப்பிடக்கூடாதுன்ட்டு. இந்த ராஜா என்ன சாப்பிடுவாரோ யாருக்கு தெரியும்? அது பாபிலோன் ராஜா வேண்டான்னு சொன்னார். அந்த பசியான ஒரு சூழ்நிலையில் கூட அதை மறுத்தான் தானியேல். கர்த்தர் எனக்கு நியமித்திருக்கிற சாப்பாடு, அதையும் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் தன்னை கர்த்தருடைய வார்த்தையை, சாப்பாட்டுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையை மகிமைப்படுத்துறதை பார்க்குறோம். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் சரி, எதை நாம் அனுபவிக்க வேண்டும், எதை அனுபவிக்கக்கூடாது, எதை நாம் பேணிக்கொள்ள வேண்டும், எதை பேணிக்கொள்ளக்கூடாது என்பதெல்லாம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதற்கு விரோதமாக தான் இவன் செய்கிறான். இதுதான் நமக்கு வைத்திருக்கிற கண்ணை. நம்ம கண்களுக்கு தெரிந்தே, மீண்டும் சொல்கிறேன், மிருகங்களுக்கு தெரியாமல் வைக்கிறான், நமக்கு தெரிந்து வைத்திருக்கிறான். மாட்டிக்கொள்ளக்கூடாது. நமக்குன்னு ஒரு வாழ்க்கை நியமிக்கப்பட்டிருக்கிறது.
அந்த வாழ்க்கையில் நடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட அவன் என்னுடைய வாழ்க்கையை நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரக்கூடாது என்று சொல்லி எப்படிப்பட்ட கண்ணிகளை வைத்தாலும் அதெல்லாம் எடுத்து போட்டுவிட்டு கர்த்தருடைய பாதையிலே நடக்க எங்களுக்கும் இதை கேட்கிறவர்களுக்கும் உதவி செய்யுங்க. உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே துதி சோதரங்களை ஜெபங்களும் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன்.